கரூர்ல தன் மகனை சாக கொடுத்த தாயும், தன்னுடைய தம்பியை சாக கொடுத்த அண்ணனும், தன்னுடைய மகளை சாக கொடுத்த அம்மாவுமே பரவாயில்லைங்க, விஜய் அவர்களை பார்க்க போய் தானே எங்க பிள்ளைங்க செத்தாங்க, பரவாயில்ல, அவர் தான் ஜெயிக்கணும், அவர் கொஞ்சம் கூட வருத்தப்பட தேவையில்லை, எங்களுக்கும் எந்த வருத்தமும் இல்லை, அவர் தான் வென்று வரணும், அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனிமே இதை வச்சு யாரும் அரசியல் பண்ணாதீங்க, பாதிக்கப்பட்டவங்களே இழப்புகளை சந்திச்சவங்களே எங்க தலைமையில தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவர் தான் அடுத்து ஜெயிச்சு வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால இனிமே யாரும் உருட்டாதீங்க, நீங்க தளபதி வேற அடுத்த மாசத்துல இருந்து தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு. அதனால இன்னும் 2 மடங்கு கூட்டம் வரும், இன்னும் பல மடங்கு எங்களுக்கு ஆதரவு பெருகும். கண்டிப்பா அடுத்த 2026 தேர்தலில் எங்க தளபதி தான் முதலமைச்சரா வரப்போறாரு அப்படின்னு நான் சொல்லலைங்க. நம்ம தாவேக்காவுடைய கட்சிக்காரங்க எல்லாம் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறாங்க. தொடர்ச்சியா காணொலிகளை இணையதளத்துல வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு ஒண்ணு தோணும், ஒருவேளை வந்துருவாங்களோ அப்படின்னு கூட தோணலாம். அப்படி தோணுறவங்களுக்கு பதிலாகத்தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்றேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழர் வரலாற்றுல தன்னுடைய மகன் புறமுதுகிட்டு முதுகுல காயம்பட்டு இறந்து கிடக்கிறான் அப்படிங்கிற செய்தியை ஒரு தாய் கேள்விப்பட்டு இந்த போர்க்காலத்துக்கே போறா, போர் நடந்த இடத்துக்கே போய் செத்து கிடக்கக்கூடிய ஒரு பிணமா பரட்டி பாக்குறா, தன்னுடைய மகன் எங்க இறந்து கிடக்குறான்ட்டு. அப்படி மட்டும் அவன் முதுகுல காயம்பட்டு புறமுதுகிட்டு ஓடி அந்த நேரத்துல இறந்திருந்தான் அப்படின்னா, அவனை பால் கொடுத்து வளர்த்த இந்த மார்பை நான் அறுத்து எரிஞ்சிருவேன் அப்படின்னு சொல்றா. அதாவது அவனுடைய சாவு கூட வீரமான சாவா இருக்கணும், நெஞ்சில காயம்பட்டு அவன் இறந்திருக்கணும் அப்படின்னு அந்த தாய் ஆசைப்படுறா. அதே மாதிரி போர்க்களத்துல போய் அந்த மகனுடைய உடலை பரட்டி பார்க்கும்போது அவன் மார்புல காயம்பட்டு தான் இறந்திருக்கிறான், அவன் வீர சாவை தான் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சவனே இறந்து போன மகனுடைய அந்த சடலத்தை கட்டி அணைச்சு அந்த தாய் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறா, கதறி அழுகுறா. தன்னுடைய மகனுடைய சாவு ஒரு வீர சாவா இருக்கு, மானம் மிகுந்த சாவா இருக்கு. அதாவது புறமுதுகு காட்டி ஓடாம நெஞ்ச நிமிர்த்தி நின்று போராடி செத்து இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெருமையோட அந்த தாய் பார்த்திருக்கிறா. அதே நேரத்துல இன்னைக்கு அந்த இனம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு நடிகனை, ஒரு கூத்தாடிய பார்க்க போய் அந்த மகன் மூச்சு திணறி செத்துருக்கிறான். அதுக்கு 20 லட்சம் ரூபாய் கையில கொடுத்தவனே அந்த தாய் அவர் செத்தா பரவாயில்லைங்க, எனக்கு அவர் மகனுக்கு மகனா இவர் இருக்கிறாருன்ட்டு எவன் தான் மகன் செத்தும் போது நேர்ல நிக்கலையோ, எவன் ஒரு ஆறுதல் கூட சொல்லலையோ, எவன் ஒரு வருத்தம் தெரிவிக்கல, மன்னிப்பு கேட்கலையோ, எவன் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தா இவங்க வாயை அடைச்சலாம்னு நினைச்சானோ, அவன் நினைச்ச மாதிரியே 20 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு ஒரு தாய் பேசுறத கேட்கும் போது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒருத்தன் அந்த கரூர்ல விஜய் பரப்புரை ஆரம்பிக்கும் போது கீழே இருந்து மயங்கி விழுறத பார்த்துட்டு விஜய்க்கு சைக்கிளை சொல்லுவான், அப்புறம் கத்தி கேட்பான், கத்தி சொல்லுவான், அப்பவும் புரியாது, கடைசியா அவரை வழி இல்லாம செருப்பு எடுத்து எறிவான். அந்த செருப்பு எடுத்து எறிஞ்சான்ல அந்த மனநிலையில தான் இன்னைக்கு நான் இருக்கேன். ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா, அவர் அரச பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவருடைய அண்ணன் ஆதித்த கரிகாலரை யாரு கொலை செஞ்சாங்களோ அவங்கள பழி தீர்க்காம நான் அரச பதவியை ஏற்க மாட்டேன்னு தன்னுடைய சித்தப்பா மதுராந்தக சோழன்ட்ட ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு 5 வருஷம் தேடி கண்டுபிடிச்சு காந்தலூர் சாலையில போய் போர் செஞ்சு அந்த எதிரிகளை பழி தீர்த்ததுக்கு அப்புறமா தான் தன்னுடைய பதவியை ஏற்பாரு. அதாவது அரசனா முடிசூட்டி கொள்வாரு. அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பியை தான் நம்ம வரலாற்றுல பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு அண்ணன் பேசுறாரு, என் தம்பி செத்து விட்டான், பரவாயில்ல, நான் இருக்கேன் தளபதிக்கு, நான் அவருக்கு வாக்கு செலுத்துவேன், நான் அவருக்காக உழைப்பேன்னு சொல்லி பேசுறான். தன்னுடைய தம்பி ஒரு உருப்படியான விஷயத்துக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்காக உயிரை விட்டு இருந்தான்னா அப்படி அந்த அண்ணன் பேசுறதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா 20 லட்சம் ரூபாய் காசு கையில வந்தவொடனே இப்படி பேசுறத பார்க்கும்போது ரொம்ப வெறுப்பாவும் மனசு கசப்பாவும் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தாய் அப்படிங்கிறவனா யாருங்க? தான் பட்னியா கிடந்தா கூட இருக்கிற உணவை குழந்தைக்கு கொடுத்துட்டு குழந்தை சாப்பிடுறப்போ மிச்சம் இருந்தா சாப்பிடுறதெல்லாம் பட்னியாவே போயிடுவா. தன்னுடைய குழந்தை பசியாருந்ததே தான் பசியாரதான் நினைச்சு அந்த பசியை மறந்து போயிடுவா. ஆனா இன்னைக்கு ஒரு தாய் ஒரு 1.5 வயசு பிள்ளை 2 வயசு பிள்ளைய கொண்டு போய் கூட்டத்துல பறி கொடுத்துட்டு என் குழந்தை ஈடா அவர் கொடுத்துருக்கேன், எதுக்கு ஈடா கொடுத்துருக்கேன்னா அவரை நேர்ல பாக்குறதுக்கு பக்கத்துல பாக்குறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்புக்கு நஷ்ட ஈடா நான் பிள்ளைய கொடுத்துருக்கேன்னு ஒரு தாய் பேசுறாங்க. இப்படி எல்லாம் ஒரு சமுதாயம் கேடு கெட்டு போகும்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சிருப்பாங்களா அப்படின்னு நினைக்கும் போது மனசுல அவ்வளவு ஒரு வேதனை வரதை தவிர்க்க முடியல. எனக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்னா, இந்த குமரி கண்டம், லெமுரியா கண்டம் ஒரு காலத்துல கடல் கோளால அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி வரலாற்றுல படிச்சிருக்கோம். அப்படி பேசாம இந்த தமிழ்நாடே தமிழ் இனமே இன்னொரு கடல்கோள் ஒரு இயற்கை சீட்டம் அழிஞ்சு போயிட்டா என்ன அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா உலக வரலாற்றுல தன்னுடைய பிள்ளை புறமுதுகிட்டு
போர்ல செத்துருந்தானா அவனை அவனை பெத்து வளர்த்த அந்த பால் கொடுத்து வளர்த்த அந்த மார்பை வந்து அறுத்து எரிஞ்சிருவேன்னு சொன்ன வீர தாய்களும் புளிய முறத்தால வெட்டிய தாய்களும் வாழ்ந்த நாட்டுல இப்படி கேவலம் கெட்டவங்க எல்லாம் வந்து வாழ்றாங்களே, இப்படி கேவலப்பட்ட ஒரு இனமா இந்த இனம் பிற்காலத்தை மாறிச்சு அப்படிங்கிற வரலாறு குறைஞ்சபட்சம் வந்து உலக வரலாற்றுல பதிவாகாம போயிருக்கும்ல. அதுக்காக வேண்டியாவது இது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மனசுல ஒரு கசப்பு வந்திருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த மக்கள் வந்து இறந்த அன்னைக்கு அந்த ஆஸ்பத்திரியில போய் அந்த மருத்துவமனை போய் சம்பவ இடத்துல போய் அவங்களுக்கு உதவியா நிக்காதவனுங்க. அந்த மக்கள் வந்து மருத்துவமனையில இறந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பிரேத பரிசோதனை பண்ணி அவங்கள்ட்ட கொடுத்தப்போ அந்த இறுதி மரியாதை செய்யறதுக்கு அந்த அடக்கம் பண்றதுக்கு எந்த துணையாவும் நிக்காதவங்க, ஒரு 10 பைசா பணம் கொடுத்து உதவாதவனுங்க. அதே நேரத்துல காயம்பட்டு நூற்றுக்கணக்கான பேர் வந்து ஆஸ்பத்திரியில மருத்துவமனையில அனுமதிக்கும் போது அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாதவனுங்க. அந்த நேரத்துல போய் குஷி படத்தோட ரீரிலீஸ உட்காந்து பார்த்து தியேட்டர்ல குத்தாட்டம் போட்டவங்க. அந்த மாவட்ட செயலாளர் மத்தியில வந்து ஜாமீன் கிடைச்சப்போ அதுக்கு ஸ்வீட் கொடுத்து இனிப்பு கொடுத்து கொண்டாடினவனுங்க. அதே மாதிரியான தலைவன், அதாவது இந்த சூழ்நிலையில கூட இந்த சிபிஐ தீர்ப்பு ஒப்படைக்கப்பட்டவனே ஜனநாயகம் படத்தோட வேலைக்கு போறேன், நீங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கொண்டாட்ட மனநிலைக்கு நடிக்கிற மனநிலைக்கு வந்துக்கூடிய ஒரு தலைவன். இப்படிப்பட்ட தருதலைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தருதலைகள் இன்னைக்கு என்ன வேலை பண்ணிருக்குன்னா, ஒரு கையில 20 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா பணம், இன்னொரு கையில கேமரா ரெண்டையும் எடுத்துட்டு போயிட்டு இந்த பக்கம் பணத்தை கொடுத்துட்டு அந்த பக்கம் கேமரா ஆன் பண்ணியாச்சு. இப்ப பேசு பார்க்கலாம். நீ என்ன சொல்லுவ? விஜய் ஒளியன்னு சொல்லிடுவியா? என் குடும்பத்துல இழப்புன்னு சொல்லிடுவியா? சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா இந்த பக்கம் 20 லட்ச ரூபா பணம் கண்மாடி இருக்கல. என்ன கேவலமான புத்தி! எப்படி உட்கார்ந்து திட்டம் திட்டிருக்கானுங்க, எப்படி வந்து உளவியலா வந்து இந்த மனுஷங்களை வந்து முட்டாளா மாத்திருக்கானுங்க, எப்படி அவங்க வறுமையை பயன்படுத்திருக்காங்க, எப்படி அவங்க அறியாமையை பயன்படுத்திருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து நாளைக்கு பொறுப்புக்கு பதவிக்கு வந்தா இந்த நாடு நல்லா இருக்குமா நாசமா போகுமா அப்படிங்கிறத பாக்குற நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இந்த காணொலிய மற்றவங்களுக்கு பகிருங்க. ஏன்னா நல்லா சிந்திச்சு பாருங்க. தப்பு அத்தனையும் ஆளுங்கிற கட்சி மேலேயே இருக்கட்டுங்க, திமுக செஞ்ச சதியாவே இருக்கட்டும், என்ன வேணா நடந்துக்கிட்டோம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? பழி வாங்குறதா இருந்தா என்ன பழி வாங்குங்க, என் கட்சிக்காரங்களை பழி வாங்காதுங்கன்னு சொல்லி சொன்னீங்களே தவிர்த்து, குறைஞ்சபட்சம் என் வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது, நான் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறேன், என் வீட்டுக்கு ஒரு 50 பேரை வர சொல்லி நானே வந்து அழைப்பு கொடுத்துருக்கேன். வந்தவங்கல ஒருத்தருக்கு வந்து ஒரு விபத்து ஆயிடுச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அது அவன் கொழுப்பு, அவன் வந்து அவன் செத்தான், ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில படுத்தான் அப்படின்னு நினைப்போம். என்ன பார்க்க வந்து என் வீட்டுக்கு வர்றதுனாலதான் அவன் இறந்தான், என் வீட்டுக்கு வரதுனாலதான் அவங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஓடி போய் மருத்துவமனையில பார்க்க மாட்டோம், ஒரு ஆறுதல் சொல்ல மாட்டோம், ஒரு பக்கபலமா நிக்க மாட்டோம். அப்படி எங்கேயாவது நின்னாங்களா? அந்த தலைவர் நின்னாரா? அந்த தொண்டர் நின்னாரா? இன்னைக்கு வரைக்கும் அந்த சாவுக்கு காரணம் நான் இல்ல, அந்த சாவுகளுக்கெல்லாம் காரணம் அடுத்தவன் தான் சொல்லி பிளேம் பண்ற வேலையை, அடுத்தவங்க மேல தள்ளி விடுற வேலையை செய்யறாங்களே தவிர்த்து என்ன பார்க்க வந்து இறந்து போனாங்க. அந்த சதி யார் வேணா பண்ணிருக்கட்டும், ஆனா அந்த உயிர் என்ன பார்க்க வந்து போன உயிர் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சமா வந்து ஒரு 20 நாளா வாயை திறக்காம அமைதியா இருந்துட்டு இன்னைக்கு 20 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு தனக்கு ஆதரவா பேச வைக்கிற அந்த மனநிலை, அந்த உளவியல், அதுக்கான திட்டம் தீட்டின அந்த முறை, இதெல்லாம் நினைக்கும் போது அருவருப்பா இல்லையா? இந்த தமிழ் இனத்துலதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த தமிழ் இனம் தான் வந்து ஒரு காலத்துல வந்து தன்னுடைய மகன் வந்து ஒரு கன்றுக்குட்டியோட இறப்புக்கு காரணமாயிட்டா அப்படிங்கிறதுக்காக தேர்காலில் தன்னுடைய மகனே வச்சு நசுக்கின மனுநீதி சொல்ற வாழ்ந்த நாடா அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படிங்கிறதுதான் உண்மை. கமெண்ட்ல வந்து சொல்லுவாங்க, ஏற்றுக்கொள்ள முடியல செத்து போடான்னுவாங்க, நம்மளே சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. உன் சேனல்ல வந்து 1000 சப்ஸ்கிரைபர் 1100 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க, உன்னை யாரும் பார்க்க கூட மாட்டாங்கன்னு சொல்லி நம்மள எள்ளி நேகாடக்கூடிய கூட்டம்லாம் இருக்கு. அதாவது இவங்களுக்கு ஆதரவா பேசினா அந்த சேனலை போய் பார்த்து அவங்களுக்கு வந்து ஃபயர் விட்டுறது, இவங்களுக்கு எதிர்ப்பா பேசினா அந்த சேனலுக்கு வந்து தரக்குறைவா கமெண்ட் போடுறது, இந்த வேலையை கூட விடாம செஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பார்க்கலாம், அந்த தீர்ப்பு வந்து காலம் சொல்லும். என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், எப்படி வந்து நம்ம வந்து இந்த முதலமைச்சர் ஆகிறது, எப்படி வந்து அதிகாரத்தை கைப்பற்றுறது அப்படிங்கிறத நோக்கிதான் வந்து தலைவர் இருக்கிறாரு. அவர் என்ன தவறு செஞ்சாலும் அவருக்கு எப்படி முட்டு கொடுக்கறது, அவர் எப்படி வந்து அதை காப்பாத்தி விடுறது அப்படிங்கிற இடத்துல அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. இன்னும் இந்த தவறுல இருந்தும் அவங்க பாடம் கத்துக்கல, இந்த தவறுல இருந்தும் அவங்க தன்னை திருத்திக்கல அப்படிங்கிறது தான் வந்து தெளிவா தெரியுது. இவர்கள் கையில தான் அதிகாரத்தை கொடுக்கணுமா, இவர்கள் தான் வந்து இந்த தமிழ்நாட்டை ஆள தகுதியானவர்களா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவங்களுக்கு ஆதரவா யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. அவங்க எல்லாம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இவங்க பக்கமும் தப்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. கடந்த காலத்துல இவரை வந்து மத ரீதியா சிறுபான்மை என்ற அடிப்படையில எதிர்த்தவங்க, இவரை வந்து ஒரு ஒடுக்கணும்னு நினைச்சவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அவருக்கு ஆதரவா வந்து முட்டு கொடுத்து நிக்கிறாங்க. பிஜேபி தான் சொல்றேன், அவங்க எல்லாம் வந்து முட்டு கொடுக்க நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. எப்படின்னா இவரை எப்படியாவது நமக்குள்ள கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதிமுகவுக்கு இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு,
திமுகவுக்கு நம்ம ஓட்டை பிரிக்கிறதுல இவனு ஒருத்தனா இருந்தா நாம அடுத்த முறை வென்று வந்துடலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புல தான் அவங்க எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. இவங்க வந்து சிபிஐக்கு மாத்தி விட்டு அதை காலம் தாழ்த்தி இந்த தேர்தல் வரைக்கும் வந்து இவரை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறாங்க. இங்க ஒருத்தர் வந்து அரசியல் செய்யறாங்களே தவிர்த்து இறந்து போனவர்களுக்கு வந்து நியாயம் கிடைக்குங்கிற அடிப்படையில யாருமே பேசல. அதனாலதான் இந்த தற்கூரிகள் இந்த மாதிரி வந்து காணொலிகளை பரப்பும் போது, இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பரப்பும் போது அதுக்கு யாரு வந்து மனமும் வந்து மனசாட்சியா மனசான்றோட வந்து இது தவறுன்னு சொல்லி கண்டிக்கல. எல்லாரும் வந்து வேடிக்கை பார்க்கறாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த தற்கூரி ஊடகங்கள் இவங்க டிஆர்பி ரேட்டிங்காக வேண்டி அவனுக்கு என்ன பண்ணாலும் அதை வந்து ஒரு செய்தியாக்கி எடுத்து போட்டு பரப்பி விட்டு இன்னமும் அந்த விஜய்ங்கிற பிம்பத்துக்கு வந்து இந்த போலி பிம்பத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய உச்சத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து இந்த தமிழ்நாட்டுடைய நலனுக்கு, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்தானது அப்படிங்கறத வந்து இன்னும் உணரவே இல்லை. ஏற்கனவே வந்து இவங்க 10 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு இது வரைக்கும் ஆட்டவங்கள்லாம் வந்து படு பாதாளத்துல நம்ம தள்ளி இருக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் மேல இருக்கிறவங்க எல்லாம் வந்து டெல்லியில இருக்கிறவன் எப்படியெல்லாம் வந்து நம்மளை சுரண்ட முடியும், நம்முடைய இயற்கை வளத்தை சுரண்ட முடியும், நம்முடைய வேலை வாய்ப்பை சுரண்ட முடியும், நம்முடைய வாழ்வாதாரத்தை சுரண்ட முடியும் அப்படின்னு திட்டம் தீட்டி வந்து செயல்பட்டு இருக்கான். ஆனா நம்ம இதையெல்லாம் உணராத முட்டாள்களா இந்த மாதிரி நடிகருக்கு பின்னாடி அவங்க செய்யற தப்புகள்லாம் முட்டு கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் வந்து அதல பாதாளத்துக்கு போய் அடையாளத்தை இழந்து அழிஞ்சி போவோம் அப்படிங்கறதுதான் உண்மை. அதுல இருந்து தற்காத்துக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுக்கான வழி நம்மை நாமே ஆள்வது, நம்முடைய அதிகாரத்தை வந்து நாமளே வந்து தீர்மானிக்கிறது தான் சரியா இருக்கும். அண்டை மாநிலங்கள்ல ஒரு மலையாளி தான் கேரளாவை ஆள்றான், ஒரு கன்னடம் தான் கர்நாடகா ஆள்றான், ஒரு தெலுங்கர் தான் ஆந்திரா வாழ்றாரு. தமிழ்நாட்டுல இந்தியாவில எல்லா மாநிலத்திலயும் அதான் நடக்குது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் திருட வந்தவன் திராவிடன் அப்படிங்கிற பேர்ல ஆட்சி செய்யறான். அவனுடைய கள்ள குழந்தையா இன்னைக்கு வந்து தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி, விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்திருக்காங்க. மக்கள் நலன்ல எந்த அக்கறையும் கிடையாது. முழுக்க முழுக்க விளம்பரம், முழுக்க முழுக்க வந்து தற்பெருமை, சுய விளம்பரத்தை பண்ணி எப்படியாவது ஆட்சி அதிகாரத்துல வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு திமுக வந்து உருவாகிருக்கு. திமுகவுடைய கள்ள குழந்தை ஒண்ணு உருவாயிருக்கிறதா தான் பார்க்க முடியுது. இவர்களுக்கு கையில ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா தமிழ்நாடு தரிசா போறத யாரும் தடுக்க முடியாது.